குருநாதர், நீங்கள் எதுவுமே கேட்டதில்லையே. ஏதாவது கேளுங்கள், தருகின்றேன். கிருஷ்ணா, நான் உன்னிடம் என்ன கேட்க போகிறேன்? இருந்தாலும் என் மனதில் பட்டதை நான் உன்னிடம் கேட்கிறேன். கேள் உத்தவா. பெருமானே, நீ வாழச் சொன்ன வழி வேறு, ஆனால் நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு. நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்ற கதாபாத்திரங்களில் உன் செயல்களில் எனக்கு புரியாத விஷயங்கள் பல உண்டு. அந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கிறேன். நிறைவேற்றுவாயா கிருஷ்ணா? கண்டிப்பாக உத்தவா. அன்று குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு நான் கூறியதோ பகவத்கீதை. இன்று உங்கள் கேள்விகளுக்கு நான் தரும் பதிலோ உத்தவ கீதை. கிருஷ்ணா, நடக்க போவதை முன்கூட்டியே நன்கு அறிந்த ஞானி நீ. உனது அத்தை மகன் தருமன் சூதாடும் போது, தருமா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாமே. ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. போகட்டும், சூதாட்டம் ஆரம்பித்ததும் தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்திருக்கும்படி செய்திருக்கலாமே. அப்படியே அங்கு உள்ள நயவஞ்சகர்களுக்கும் நீதியும் புகட்டி இருக்கலாம். ஆனால் நீ அப்படியும் செய்யவில்லை. ஏன் கிருஷ்ணா? உத்தவா, விவேகம் உள்ளவன் தான் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்பது தர்ம நியதி. அதற்கேற்ப துரியோதனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லையே. அதனால்தான் தர்மன் தோற்றான். தர்மருக்கு பெயரிலேயே தர்மம் உள்ளது, அவருக்கா விவேகம் கிடையாது? உத்தவா, துரியோதனனுக்கு சூதாடத் தெரியாது. ஆனால் பணயம் வைக்க ஏராளமான பணமும் ஆஸ்தியும் இருந்தது. நான் பணயம் வைக்கின்றேன், என் மாமா சகுனி பகடையை உருட்டுவான் என்றானே, அதுதான் அவனுடைய விவேகம். தர்மனும் எப்படி செய்திருக்கலாமே. நான் பணயம் வைக்கின்றேன், என் மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணர் பகடையை உருட்டுவார் என்று கூறியிருக்கலாமே. நானும் சகுனியும் விளையாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள்? நான் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனியால் போடத்தான் முடியுமா? இல்லை, சகுனி கேட்கும் எண்ணிக்கைகளை என்னால் போடத்தான் முடியாதா? சரி கிருஷ்ணா, நான் அதை விட்டு விடுகிறேன். அப்படி என்றால் திரௌபதியை மட்டுமாவது நீ காப்பாற்றி இருக்கலாமே. துச்சாதனன் திரௌபதியின் சிகையை பிடித்த போது அவளாவது என்னை அழைப்பாளா என்று காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவளும் என்னை அழைக்காமல் அவளுடைய பலத்தை நம்பியே வாதம் செய்து கொண்டிருந்தாள். நல்ல வேளை, துச்சாதனன் துகிலை உருக ஆரம்பிக்கும் போதுதான் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் என்று என்னை அழைத்தாள். பின்புதான் நான் சென்று அவளது மானத்தை காப்பாற்றினேன். அருமையான விளக்கம் கண்ணா, அசந்து விட்டேன். ஆனால் ஏமாறவில்லை. உன்னை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கேள் உத்தவா. கண்ணா, கிருஷ்ணா என்று அழைத்தால்தான் நீ வருவாயா? நீயாக வந்து நீதியை நிலைநாட்ட மாட்டாயா? ஆபத்து காலத்தில் உன் அடியவர்களுக்கு வந்து உதவ மாட்டாயா கிருஷ்ணா? உத்தவா, மனித வாழ்க்கை என்பது அவரவர் கர்ம வினைப்படிதான் நடக்கிறது. அதை நான் தடுப்பதும் இல்லை, குறுக்கிடுவதும் இல்லை. இதுதானே தெய்வ நியதி. நான் வெறும் சாட்சி பூதம் மட்டுமே, அனைவரின் அருகில் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன். நன்றாயிருக்கிறது கிருஷ்ணா, நன்றாக இருக்கிறது நீ பேசுவது. நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய். நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்கள் மலையளவு குவிந்த பின் அதற்கான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தானே நீ சொல்கிறாய்? உத்தவா, நான் சொன்ன வாசகத்தின் உட்பொருளை உணர்ந்து பாருங்கள். நான் சாட்சி பூதமாக உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்களால் தீமைகளே செய்ய முடியாது. என்னை மறந்து செய்யலாம் என்று நினைக்கும் போதுதான் துன்பத்திற்கு ஆளாகிறீர்கள். தர்மனும் அப்படித்தான். எனக்கு தெரியக்கூடாது என்று சூதாடினான், பின்பு துன்பத்திற்கு ஆளானான். நான் எல்லோருடனும் சாட்சி பூதமாக இருப்பதை அவன் அன்றே உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்டம் வேறு விதமாக முடிந்திருக்கும் அல்லவா? சரி கிருஷ்ணா, நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தருமனும் இப்படி செய்திருக்க கூடாது. யார் என்ன செய்தாலும் நீ உடன் இருக்கிறாய், ஆனால் சாட்சி பூதமாய் இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்து
கொண்டேன். எனது சந்தேகம் தீர்ந்தது கிருஷ்ணா. உத்தவா, இன்றைய உங்கள் கேள்விகளுக்கு நான் அளித்த பதில் உத்தவ கீதை என்று சான்றோர்களால் போற்றப்படும்.